உண்மைனா என்ன, தர்மம்னா என்ன, சத்தியம்னா என்ன, நியாயம்னா என்ன, பிற உயிர்களின் மீது கருணையின்பால் இருக்கக்கூடிய உண்மைனா என்னன்னு தெரியாதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. பிரச்சனை என்ன பிரச்சனை? நீங்க மனுஷனா பிறந்ததே பிரச்சனை தான். நான் இப்ப ஏதாவது ஒரு மதத்தை உயர்ந்த மதம் என்று கூறினேன்னா, இந்த கடவுளை தான் உயர்ந்த கடவுள்னு கூறினேன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுங்கன்னு சொல்றேன். ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் விஷயம். நீங்க பாருங்க, இன்னும் 100 பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும்? இன்னும் 1,00,000 பேர் எகைன்ஸ்டா சுத்தி நின்னீங்கன்னா கேஷுவலா நின்று டீல் பண்ணுவேன். இப்ப நான் பெரிய ஆளா இல்லையான்றது இல்ல. மாணவர்களே, இன்று ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரும் மெய் ஞானத்தை போதிக்க முடியாது. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உங்க ஞான குரு மட்டும்தான் மெய் ஞானத்தை போதிக்க முடியும். மெய் ஞானத்தை கடந்த நிலையில நிம்மதியா வாழணும். குடும்பத்துல கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து போகணும். கர்ம வினைகளை கடந்து போகணும். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் போக